ஹாய் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி நம்மளோட இண்டக்ஷன் சமையல் சேனலில் பிரெட் ஆஸ் வெல் அஸ் சிக்கன் சாசேஜஸ் வச்சு எப்படி ஒரு சூப்பரான டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் நம்மளோட தவா வச்சிடலாம். இப்போது ஜென்ரலாக நம்ம 1200 வாட்ஸில் வைப்போம். பட் இந்த டைம் நம்ம சாசேஜ்லாம் நல்லா வேகணும், ப்ரெட்டுமே உள்ள வரைக்கும் நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக நான் 1000 வாட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக நான் ஹீட் பண்ணுறேன். நான் 3 பேர்ஸ் ஆஃப் டோஸ்ட் பார்த்திங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ 6 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட் பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை நம்ம நீட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம தவாவில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டவ்வில் இருந்ததுக்கப்புறமேட்டு இந்த ப்ரெட்டை நீங்கள் வைங்க. ஸோ அதில் அந்த ஹீட் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவலாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா சாசேஜஸ், சிக்கன் சாசேஜ் பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இது வேகிறதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம சிக்கன் சாசேஜஸ் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே டைம் எடுக்கும். நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு 30-35 செகண்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு நெய்யை பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் ஆயில் இங்கே எடுத்துக்கல. பிகாஸ் பார்த்திங்கன்னா டோஸ்ட் அப்படின்றப்போ நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும். ஸோ நான் கீயை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மேலாப்பில் சாசேஜஸ்க்கும் சரி ப்ரெட்டுக்கும் சரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்திங்கன்னா போடுறேன். ஒரு 800 வாட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கம்மி பண்ணிட்டேன். ஸோ அதை நல்ல உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஹீட் இறங்கணும் அப்படின்றதுக்காக, வெளியில் மட்டும் கருகிற மாதிரி இல்லாமல் உள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஹீட் இறங்கணுன்னா கிராஜுவலாக தான் பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் நம்ம ஹீட் வைக்கணும். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பி போட்டுடலாம். சாசேஜஸையும் சரி ப்ரெட்டையும் சரி எல்லாத்தையும் நம்ம நீட்டாக திருப்பி போட்டுடலாம். ஸோ எல்லா சைட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் ப்ரெட்டை நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரெட்டு சீக்கிரமாகவே வெந்துடும் சாசேஜஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ப்ரெட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே ஆனதுக்கப்புறமேட்டு முதல்ல எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு சாசேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வச்சிடலாம். ஸோ அது நல்லா ஹீட் பார்த்திங்க அப்படின்னா இறங்கி கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்திங்க அப்படின்னா அது ரெடி ஆகும். ஸோ சாசேஜஸ்லாம் ரெடி ஆகும்போதே பார்த்திங்கன்னா பேரலாக நம்ம ப்ரெட்டுக்கான சின்ன சீசனிங், வீட்டிலே இருக்கிற சீசனிங் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் ஜாம் அந்த எல்லாம் இருக்குது அப்படின்னா பீனட் பட்டர் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாம் இருந்துச்சுன்னா ஜாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சாஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதோட சாசேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. அந்த ப்ரௌனிஷ் லேயர் பார்த்திங்க அப்படின்னா சைட்ஸில் எல்லா சைட்ஸ்லேயும் வர பார்த்திங்க அப்படின்னா நல்லா இது பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா வெந்த மாதிரி வரணும். அது வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சாசேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மினிட் பார்த்திங்கன்னா அங்கேயே செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துருக்க ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு டோஸ்ட் ஆஃப் ப்ரெட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்லைஸ் சாசேஜஸ் பார்த்திங்கன்னா வைக்கிறேன். ஸோ ஒரு காலையில் இல்லை ஒரு டின்னருக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் நீட்டாக இது பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம மூடிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சாசஸ் அப்படியே இருக்கும். ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஒரு டின்னருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.